என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் காலை நேர ஸ்தோத்திரத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24 அதிகாரம் 10வது வசனத்திலே வரக வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அவர்கள் விசுவாசத்தை குறித்து பேசுகிறவர்களாகவும் விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் எழுதுகிறவர்களாகவும் காணப்படுகிறவர்கள் திரளாய் காணப்படுகிறார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில தேவைகளோ அல்லது தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சோதனைகள் வருகிறதான பொழுது அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் எங்கே போய்விட்டது என்று நாம் கேட்கக்கூடிய நிலைமையில அநேகர் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறதான பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீடர்கள் பிசாசை துரத்துகிறதான வல்லமையை பெற்றிருந்தார்கள், வியாதிகளை குணப்படுத்துகிறதான வரம் பெற்றிருந்தார்கள். அநேக அதிசயங்களும் அற்புதங்களையும் ஆண்டவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட பார்த்தார்கள், செய்ததை கண்டவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? அவிசுவாசியாயிராதே, விசுவாசம் உள்ளவனாயிரே என்று சொல்லி கடிந்து கொண்டதை கொடுத்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்று நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஒவ்வொரு நாட்களும் விசுவாசத்திலே வல்லவர்களாய் வளர்ந்து பெருகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்கிறார், துணை செய்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான ஆபத்துக்களும் சோதனைகளும் கடந்து வருகிறதான பொழுது ஒரு நாளும் சோர்ந்து போகாதவர்களாக அந்த சோதனை மத்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாம் நாட வேண்டும். அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்க வேண்டும். அவருடைய பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? பரத்திலிருந்து வருகிறதான பலனாகிய பரிசுத்த ஆவியினால் நிறைந்து விசுவாசத்தினால எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியான அந்த காலை வேளையில வாஞ்சிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த கிரியைகளை நடப்பிப்பான் என்று தம்முடைய பிள்ளைகளை குறித்து எவ்வளவு அதிகமான ஒரு விசுவாச அறிக்கை அவர் செய்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு நாட்களும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திடன் கொள்ளும்படியாக, பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்படி அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறதான பொழுது உங்களுடைய பலன் குறுகினதா இல்லாமல் இன்னும் அதிகமாக பலனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி காணப்படும். ஆனால் ஆபத்து காலத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியான ஒரு துணையோடு கூட, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட பலனை தாரும், இந்த சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபைகளை பலத்தை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு கூட யார் கேட்கிறீர்களோ உங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட பலனை கொடுத்து உங்களை திடப்படுத்தி உங்களை உறுதிப்படுத்துகிறவர், உங்களை நிலைநிறுத்துகிறவர். அவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். சுபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனை, ஆசீர்வாதங்களை கொண்டு நிறைந்ததான இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியங்களை குறித்து நாங்கள் சந்தேகப்படாதவர்களாக மிகவும் தைரியத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட சகலவற்றையும் மேற்கொள்வதற்கேற்ற அதிகாரத்தை என் தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, பலவீனங்கள், சோர்வுகள், ஆபத்துக்கள் எங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிறதான பொழுது இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களை விடுவிப்பார், எங்களை தப்புவிப்பார், இவைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவர்களாய் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கண்மலையே, ஆறுதலே, ஆராதனை
பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே